உங்கள் கனவை நீங்கள் அடையாமல் போவதற்கு காரணம் மலை தடுக்கி நீங்கள் விழுவதே இல்லை, சிறு கல் தடுக்கி தான் விழுந்து போகிறீர்கள். சிறு கல் தான் உங்களை தடுக்கும். யாரும் மலை தடுக்கி போய் விழுவதே இல்லை. சிறு சிறு பலவீனங்களை எப்படி சமாளிப்பது? நீங்கள் கனவை எட்ட வேண்டும் என்றால் உங்கள் பலவீனங்களை முதலில் நீங்கள் ஜெயிக்க வேண்டும். பலவீனங்களை ஜெயிக்காமல் உங்களுடைய கனவை நீங்கள் அடைய முடியாது. இந்த வயதில் இருக்கக்கூடிய பலவீனம் இருக்கல, அது ரொம்ப பெருசு. நான் இப்ப சமீபத்தில் ஒரு புக் படிச்சேன். கெவின் மெக்கார்த்தி. நான் எப்பவும் படிச்சுக்கிட்டு இருப்பேன், சும்மா பெருமைக்காக சொல்லல. இப்ப நான் இங்க நிக்கிறேன்ல, I am not a speaker. I am not only a speaker. நான் ஒரு காலேஜ்ல head of the department of Tamil, University of Madras கீழே ஜஸ்டிஸ் பஷீர் அஹமத் சையத் காலேஜ். அதிலிருந்து என்ன 3 வருடங்கள் பணிவிடுவிப்பு செய்து உலக தமிழ் சங்கத்திற்கான பொறுப்பு வந்திருக்கு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னை இந்த நிலைக்கு உயர்த்தியது எது? நான் வெறும் பேச்சாளர் கிடையாது. டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம். மலை, பெரிய மலை, அது நீங்கள் கப்பலில் பயணம் செய்கின்ற பொழுது டிப் தான் தெரியும், டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் தெரியும். ஆனால் அது வெறும் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க், இத்துணூண்டு ஒரு ஜான் அளவு அல்ல. அதற்கு கீழாக பல கோடி ஆண்டுகள் காத்திருந்த அந்த மிகப்பெரிய கல்கூடு கிடக்கிறது. உழைப்பு இல்லாமல் யாரும் அப்படி உங்களுக்கு முன்னால் வந்துவிட முடியாது. உங்களை எல்லாம் எனக்கு எத்தனை மணிக்கு எத்தனை வருஷமா தெரியும்? 2 வருஷமா தெரியுமா? 2 இயர்ஸா உங்களுக்கு நான் தெரியறேன்ல. அதற்கு முன்னால் 28 ஆண்டுகள் உழைத்து இருக்கிறேன். இல்லைன்னா உங்க வரைக்கும் 2 இயர்ஸ்ல வந்திருக்க முடியாது என்னால. என்னுடைய பயணம் மிகப்பெரியது. தடுக்க முடியாமல், தவிர்க்க முடியாமல் ஏன் வளர்கிறேன்? எதற்காக நீங்களும் வளர வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், பிள்ளைகளே, கல்வி ஒன்றுதான் உங்களுக்கான ஆயுதம். அந்த கல்வி ஒன்றை மட்டும் இறுக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகம் உங்களை சிகரத்தில் ஏற்றும். விரும்பிய உயரத்திற்கு நீங்கள் போகலாம். எனக்கு தெரிஞ்ச ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்கு. இந்த வயசுல அந்த ஆட்டிடியூடை கொண்டு வாங்க. சீசர்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவன் வரலாறு அப்படியே விதிர்த்து போன படிச்சுட்டு. அவன் ஒரு பேச்சாளரா வரணுங்கிறதுனால, இங்க பேச்சாளரா வரணுங்கிறதுனால மன்னர் கிட்ட இருந்து ஒரு கப்பலை கடன் வாங்கி கடல் கடந்து போய் ஒரு மாஸ்டர் கிட்ட பேச்சாளரா வரதுக்கு பயிற்சி பெறதுக்காக போறாங்க. 28 வீரர்களோட போறாங்க. போகிற வழியில கடற்கொள்ளையர்கள், பைரட்ஸ், அவர்களை கைது செய்கிறார்கள். இது சீசரின் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை நான் சொல்வேன். எனக்கு தெரியாது உங்கள் மனதில் நீங்கள் எல்லாம் யாராக இருக்கிறீர்கள். வெறும் கிண்டலாகவும் கேலியாகவும் பேசி கடந்து போனா போங்க. It's your choice. Your life is your choice. நான் ஒன்று சொல்லுகிறேன். நான் சொல்லுகின்ற இந்த சீசரினுடைய ஒற்றை அந்த இணுக்கு இருக்கல, அது உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா போதும். அது புரியணும். சீசரை கைது செய்யறாங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, $15 சரி போ, $20 கொடுத்துட்டு இவனை விடுவிச்சுக்கோ. எத்தனை நாளா டிராவல் பண்ணி வந்திருக்க? 12 நாளா. திரும்பி போ. $20 சொன்னேன்னு சொல்லு. இவன் இளவரசன் தானே, இவன் தளபதி தானே, நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம்னு சொல்லு. வந்தனா $20 கொடுத்து கூட்டிட்டு போன. அப்போ சீசர் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, நான் பிடிப்பட்ட அந்த பைரட் கிட்ட சொன்னானா, டேய் நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? $20ங்கிற மினிமம் 50ஆவது சொல்லுடா. என் பெருமதியே தெரியல உனக்கு. $50 கேளுன்னு. ஓகே, $50 கொண்டு வா. அவங்க போயிட்டாங்க. ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுறாங்க, அவன் 24 நாட்கள் அந்த கப்பலில் அவர்களோடு இருந்தான். அவர்களோடு இருக்கும் பொழுது அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டே இருந்தானா, என்னை கொன்னுடுங்க, என்னை விட்டுடாதீங்க, என்னை விட்டுட்டீங்கன்னா நான் உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன். இப்படி சொல்லிட்டே இருந்தானா, சிரிச்சுக்கிட்டே இருந்தானா. ஹிஸ்டாரியன்ஸ் எழுதுகிறார்கள், அவன் எங்களுடைய அந்த கப்பலில் இருந்த பொழுது அவன் அடிமையாகவே இல்லை, அவன் எங்களை அதிகாரம் செய்து கொண்டே இருந்தான்.
சொன்னபடிக்கு 50 டாலண்டுகளோடு வருகிறார்கள். அவனை விடுவிக்கிறார்கள். அவன் நேரா பக்கத்தில் இருக்கிற ஒரு நாட்டுக்கு போறான். அங்க தான் தளபதி என்பதனை சொல்லுகிறான். அங்கிருந்து கப்பற்படையை எடுக்கிறான். நேராக இந்த பைரட்ஸ் இருக்கின்ற இடத்திற்கு வருகிறான். அத்தனை பேரையும் 23 பேரையும் அவன் கைது செய்கிறான். அந்த நாட்டில் 23 பேரையும் அவன் கழுவில் ஏற்றினான் என்று வரலாறு சொல்கிறது. சீசர் கைதிதான், சாகர வினாடிதான். அந்த வினாடியில் கூட அவன் தன்னை கீழே விழவே விடவில்லை. நான் அம்மா உனக்கு ரொம்ப அழகான ஒரு சூட்சுமத்தை சொல்லித்தரேன் குழந்தை. உன் வயதில் எனக்கு மகன் இருக்கிறான். உன் தாயின் குரலாக இந்த குரலை கேட்டுக்கொள். யாரேனும் உன்னை அவமானப்படுத்துகிறார்களா? நீ நல்லா வர வேண்டாம், நீ நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா? உண்மையா நான் சொல்றேன், நம்முடைய வளர்ச்சிகளை கேட்டுக்கொள்வதற்கான பெரிய இதயம் இந்த உலகத்தில் யாரிடத்திலும் கிடையாது. நாம நல்லா வரணும்னு சொல்லி சொல்றது ரொம்ப சொச்ச வெச்சம்தான். அதுல அம்மா அப்பாவும் இந்த டீச்சர்ஸ் அடங்குவாங்க, அவ்வளவுதான். உலகத்தில் மற்றவர்கள் எல்லோரும் அவ்வளவு சீக்கிரமாக நாம் வளர வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. இந்த அரசு விரும்புகிறது என்பது இந்த காலம் நாம் செய்த மிகப்பெரிய பலன். காலத்தில் நாம் செய்த பலனின் காரணமாக இவர்கள் நமக்கு வாய்க்கிறார்கள். நீங்க போய் பாருங்க, பீகார்லயோ மற்ற மாவட்டங்களிலேயோ மற்ற மாவட்டங்களிலே மற்ற மாநிலங்களிலேயோ போய் பாருங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுட் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரியான அரசு நிகழ்ச்சி இன்னும் நீங்கள் எழுச்சி பெறுங்கள் என்று சொல்லி தருவார்களா? உலகம் முழுக்க சுற்றுபவள் நான். இந்த நாடு இருக்கிறது இல்லையா, நம்முடைய தமிழ்நாடு, அது மிகப்பெரிய வளம் பெற்ற நாடு. இந்த நாட்டுக்கு ஒரு தலைப்பு உண்டு, கல்வி சிறந்த தமிழ்நாடு. பாரதி சொல்றான் 100 வருஷத்துக்கு முன்னால. கல்வி அழகுன்னு ஏன் சொல்றோம் தெரியுமா? நான் ஒன்றும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக, நான் பெண்ணாக தோற்ற இடங்கள் அதிகம். என்னை ஜெயிக்க வைத்ததெல்லாம் என் கல்வி மட்டும்தான். இது சத்தியம். கல்வியால் ஜெயித்தேன் நான். பொண்ணு, சுமாரான பொண்ணு, பிற்படுத்தப்பட்ட பொண்ணு, தமிழ் மட்டுமே தெரிஞ்ச பொண்ணு, எல்லாவற்றையும் கல்வியால் அடிச்சுக்கிட்டு வந்தேனே. என்னை ஏன் நிறுத்தி இருக்கிறார்கள் உங்களுக்கு முன்னால்? நாலடியால் சொல்கிறார். நாலடியார்ல ஒரு பாட்டு, ரொம்ப முக்கியமான பாட்டு. இந்த முடியல கடைசியில குஞ்சரம் கட்டுவோம்ல, முதல்ல ஒரு காலத்துல, இப்பெல்லாம் இல்லையே தான். அவன் எழுதுற, நாலடியார் எழுதுறார், குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும். கொடுந்தானைனா ட்ரெஸ். கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சகத்து நல்லேம் யாம் எனும் கல்வியால் வரும் நடுநிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. நெஞ்சத்து நல்லேம் யாம் எனும் நடுவு நிலைமையால் வரும் கல்வி அழகே அழகு. அப்பா, யார் என்ன சொன்னாலும் புரியுது இல்ல எனக்கு. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு போக மாட்டேன்ல, போறாங்களே. நிஜமாதான் சொல்றியா? உனக்கு தெரியல அது நிஜம் இல்லைன்னு. அவன் ஏன் சொல்றான்னு புரியல உனக்கு. அப்ப உன் கல்வியால் என்ன பலன்? என்கிட்ட யாராவது வந்து உன் வயசுல சொல்லியிருந்தா நெஞ்சில ஏறி முகத்துல மிதிச்சிருப்பேன் நான். சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்க. கல்வியை கையில் எப்படி எடுப்பது? சுயமரியாதை என்பது என்ன? கல்வியை உன் பேரழகாக எப்படி கையெழுத்து போடுவது? நான் இன்னைக்கு ரொம்ப சூட்சுமமான ஒரு காரியத்தை உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். நான் படித்துக் கொண்டே இருக்கிறேன்ப்பா. ஒரு விஷயம் படிக்கிறேன், எனக்கு புரியுது. படிச்சா புரியணும். உதாரணத்துக்கு 1 + 1 = 1 + 1 = 2. Second standard promoted. ஓகேவா? 1 × 1 = third standard promoted. 1 divided by 1 third standard fail. புரிஞ்சிருச்சுனா மேல போவ பாரு.
1 2 3 4 தெரிஞ்சுக்கிறது இல்ல, 2 1 0 தெரிஞ்சுக்கிறது. MBBS படிக்கிறாங்கல்ல, ஃபுல்லா தானே படிக்கிறாங்க. அப்புறமா எதுக்கு MD MS படிக்கிறாங்க? இதயத்தை மட்டும் படிக்கிறான். முதல்ல தான் படிச்சிட்டல, இதயத்தை மட்டும் படிக்கிறது என்ன மாஸ்டர்? To know something less and less study. ஒன்றை பற்றி கூர்மையாக முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு பெயர் தான் கல்வி. ஒன்றை நாம் புரிந்து கொள்கிறோமா? பாரு என்ன வார்த்தை பாரு, இந்த வார்த்தையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய கிண்டல் கேலி எல்லாத்தையும் பைக்குள்ள போட்டுட்டு படிக்க தொடங்கிடுவேன். இன்னைக்கே படிங்கிற ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றில் சொல்லுகிறான். படி பிள்ளைகளா, படி. இப்படி படிங்க தெரியுமா? ஏன் படிங்க தெரியுமா? 4 பாயிண்ட் சொல்றான். சங்க காலத்துல சொல்றான், 2500 வருஷத்துக்கு முன்னால. உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம இனம் இருக்குல்ல, தமிழ் இனம், ஓஷோ கிட்ட கேட்டாங்க, இந்த இனத்துக்கிட்ட மட்டும் ஏமாத்தவே முடியலையே, ஏன் இது ஏமாற மாட்டேங்குது, உணர்ச்சி வசப்படுத்த தவிர ஏமாற மாட்டேங்குது, எப்படி? ஓஷோ சொன்ன சொல் அப்படியே சொல்ற, இவர்கள் தான் இந்திய நாட்டின் பூர்வ குடிகள், இவர்களை ஏமாற்ற முடியாது, அன்பு செலுத்த முடியும். அவர்களின் கையினால் நீங்கள் அன்பை திரும்பி பெற்றுக் கொள்ள முடியுமே தவிர ஒருபோதும் அறிவுபூர்வமாக இவர்களை ஏமாற்ற வாய்ப்பே இல்லை என்பது ஓஷோ என்கின்ற ஞானி தந்த வாக்குமூலம் தமிழர்களை குறித்து. இந்த புத்தி இருக்குல்ல, ஏன் என்கின்ற கேட்கிற புத்தி இருக்குல்ல, இந்த புத்தி உற்றுழி உதவி. நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ, கஷ்டப்படு. டீச்சர்ஸ் கஷ்டப்படுறாங்களா? அவங்களுக்கு போய் உதவு. உற்று உழி உதவியும் உரு பொருள் கொடுத்தும், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. இந்த படிப்பால என்ன நடக்க போகுது என்று யோசிக்காமல் கல்வி கற்றுக்கொள். ஏன் தெரியுமா? ஒரு தாய் வயிற்றில் பிறந்தோருள்ளும், ஒரு தாய் வயிற்றுல தான் பிறந்திருப்பீங்க, அவர்களிலும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். 4 குழந்தைகளை பெற்றிருந்தானா படிச்சவன் பக்கம் தான் நான் போவோம். அவ புத்தி, அவ அன்பு. அரசன் இருக்கான்ல, அரசன் யார் வயசானவங்கப்பா அவங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டானா? யார்ப்பா படிச்சவன் அவன் வாப்பா முன்னாலன்னு கூப்பிடுவானா? அரசும் செல்லும் கற்றவன் பால் அரசும் செல்லும். இதை விட டாப்ல போய் ஒரு வார்த்தை சொன்னான், அவன் தான் அரசன். வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும். அப்பா, இன்னைக்கு இருக்க ஜாதி, நீ பெரியவன் நான் பெரியவன். வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும். அந்தணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன், வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும். கீழ்ப்பால் ஒருவன் கற்கின். கீழே இருக்கிறவன் சூத்திரன் சொல்றீங்கல்ல, கீழே இருக்கிறவன் படிச்சுட்டானா மேல் பால் ஒருவன் அவன் கண் படுமே, அவன் காலடியில் வந்துருவானா. ஜாதியில் உயர்ந்தவன் கூட ஜாதியில் கீழானவன் ஒருவன் படித்து விட்டால் அவன் உன் காலடியில் வந்து நின்று நீ சொல்லும் ஆணைக்கு அவன் இணங்குவான் என்று ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூற்றில் சொல்கிறான்.